என்னடா இன்னும் முடியலையே படம் எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் போன மாதிரியே லொன் தாக்குற மாதிரியே இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. மெய்யழகன் உண்மையிலேயே அப்படியே அப்படியே மெய் சிலுக்க வச்சுட்டாங்க. உண்மையில ஒரு சில சீன் தான் சிலுக்க வச்சாங்க, எல்லா சீனும் சிலுக்க வைக்கல. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்ல இல்ல நல்லா இருக்கு. அவங்க என்னன்னா ரொம்ப படத்துல பேசிட்டே இருக்காங்க, அது மட்டும் தான் ஒரு குறையாவே இருக்கு. அதை தவிர்த்து சீட்ல போக்கஸ் பண்ணி வேற ஏதோ பண்ணிருக்கலாம். படம் உண்மையிலேயே நல்ல படம். நல்லா வந்து 15 வருஷம் முன்னாடி நான் என்ன பண்ணிருப்பேன் ஊர்ல, எங்க அப்பா அம்மா இப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாங்கன்ற ஒரு நடைமுறையை வந்து அழகா இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது நான் 15 வருஷம் பின்னோக்கி போயிட்டேன். அப்ப வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஞாபகப்படுத்துது. எல்லாமே நல்லா இருக்கு. என்ன படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஜாலியா ஃபன்னா கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னடா இன்னும் முடியலையே படம் எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் போன மாதிரியே லொன் தாக்குற மாதிரியே இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. பெஸ்ட் ஆக்டர்னா அரவிந்த் சாமி சார் தான். ஏன்னா வந்து அவர் நறுக்குன்னு 4 வாரத்தை பேசினா நறுக்குன்னு பேசுறாரு. இவரு சும்மா கடுகு மாதிரி பொதுவே கிடையாது. கார்த்தி சாரு ஒரு இதுக்கு நல்லதா இருக்கும், அது எல்லாத்துக்கும் பிடிக்காது அந்த விஷயத்த. ஐயா நிறைய சீன்ல நம்மள அறியாம நானே அழுந்துட்டேன் ஐயா. அந்த கல்யாணத்துல தங்கச்சிக்கு வந்து கிஃப்ட் வேணும் தர்றதும், அந்த போன்ல பேசுறதும் சரி, துப்பாக்கி சூடுதல் அந்த விஷயத்த சொல்லும் போதும் சரி, இந்த ஜல்லிக்கட்டுல நம்ம என் குழந்தையா பாக்குற அந்த காளைய அந்த விஷயம்லாம் வந்து உண்மையிலேயே நானே அழுந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப உள்நோக்கத்தோட ஆழமா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டம் வந்து கண்டிப்பா எப்பா அவங்களாம் ரசிப்பாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க. இப்ப இருக்கிற அந்த நடைமுறை அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் காலகட்டங்கள் வேற. ஏன்னா இப்பெல்லாம் எல்லாம் ஸ்பீடா போகணும்னு நினைப்பாங்க, டக்குன்னு வந்து எதுவுமே ஸ்லோ பண்ணு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். நீ அடிச்சு கேட்டா கூட சரி, அடிக்காம கேட்டாலும் சரி, 96 தான் பெஸ்ட். ஏன்னா வந்து அது வந்து உயிர் உள்ள படம், இது உயிர் இல்லாத இருக்குது. ஆனா என்ன ரொம்ப நேரம் கொண்டு போயிட்டாங்க. இதையும் டக்குன்னு ஒரு 2 ஹவர்ல முடிச்சா நல்லா இருந்திருக்குன்னு ஒரு எண்ணங்கள் கிடைக்குமோ என்னமோ தெரியல. அந்த மாதிரிதான் ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருக்கு படம். கதை இல்ல, கதை ஒண்ணுதான். அதுலயும் காட்டின பல விஷயத்தான் புதுமையா அப்படியே கிண்டி கிண்டி பூசா பண்ணிருக்காங்க. இதுலயும் காட்டியிருக்காங்க, கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்காங்க. என்ன கார்த்தி சார் உண்மையா கார்த்தி சாருக்கு ஒரு குறை என்னன்னா, எப்பவுமே கார்த்தி சார் படத்துல ஆக்ஷன் இருக்கும், ஒரு சாங் இருக்கும், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயங்கள் ரசிக்கிற மாதிரி புதுமையா இருக்கும். ஆனா இதுல எல்லாமே மிஸ் ஆன மாதிரி இருக்கு. என்னன்னா கார்த்தி சார் படம் மெய்யழகன் பண்ணியிருக்காரு. டைட்டில் கேட்கும் போது நம்ம ஒரு மெய் செலுக்குது. அப்படிங்கும் போது படத்துல அந்த விஷயங்கள்லாம் இல்லைன்றத ஒரு வருத்தம். ஆனா உண்மையா படம் வந்து எங்க பெரியவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். கண்டிப்பா 40 வயசு மேலலாம் கண்டிப்பா பார்க்கலாம். நம்மளாம் இப்ப வேகமா ஓடி இருக்கிற காலகட்டங்கள். நம்மளாம் நீ சொல்ற நீ காலில் ஊத்திட்டு ஓடுற மாதிரி நம்மளாம் என்னடா இதை 3 ஹவர் போட்டுன்னு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைச்சது. ஆனா ஒரு சில இடத்துல நானே அழுந்துட்டேன் உண்மையா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஏன்னா இந்த மாதிரி பழைய நினைவுகள் வந்து சொல்ற படங்கள் குறைவு வர்றது, அந்த விஷயத்துல பாராட்டலாம். கொஞ்சம் கமர்ஷியலா இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ரசிக்கணும் சார். இப்போ வந்து பெரியவங்க மட்டுமே பாக்குறது படம் இல்ல, குழந்தையும் பார்க்கணும், பெரியவங்களும் பார்க்கணும், கிழக்காட்டைங்களும் பார்க்கணும். அந்த மாதிரி வந்து பிடிச்ச சீன்னா வந்து கார்த்தி சார் வந்து பிளாஸ்பேக் சொல்லுவாரு, நான் வந்து இந்த காளைய வந்து ஒரு இடத்துல வாங்கி வந்து என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். அந்த சீன் எல்லாமே ரொம்ப இமோஷனலா இருந்தது. அது இல்லாம அந்த கிளைமேக்ஸ்ல போன்ல பேசுவாரு அரவிந்த் சாமி சார், உன் பேரு என்னன்ற ஒரு விஷயத்துக்காக பேசுவார் ரொம்ப நேரம். அதெல்லாம் ரொம்ப ஃபீலா கிடைச்சு. ரொம்ப நமக்கு என்னடா ஒரு மனுஷன் வந்து யாருன்னே தெரியாம ஒருத்தன் பழகி இருக்கான், நைட்டு ஃபுல்லா கூட வந்திருக்கான், அவன் பேரை கேட்கலையேன்ற ஒரு வார்த்தை அது பேசுற, அது இப்படி அவன்கிட்ட நான் கேட்கறது அந்த தயக்கங்கள் உண்மையில ரொம்ப அழுகவே வந்துச்சு. அந்த மாதிரி அந்த சீன் நல்லா இருந்தது. பிடிக்காதுன்னா அரை படம் தான், பாதி படமே பிடிக்கலையா. அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிடிச்ச பதம் பிடிச்ச பண்ணிடலாம். டூரேஷன் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஏன்னா டூரேஷன் ரொம்ப வலிச்சுனே போறதால என்னடா எந்த சீனும் மைண்ட்ல நிக்க மாட்டேது. ஏன்னா இந்த படங்கள் ஆல்ரெடி நிறைய படங்கள்ல வந்ததுதான். அதுல இருந்து எடுத்து பண்ணும் போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிதான் நல்லா இருந்திருக்கும். டக்குன்னு மைண்ட்ல நின்றுருக்கும். ஒரு 2 ஹவர் இந்த சீன்லாம் பார்த்து ஒரு 3 ஹவர் போனால எந்தெந்த சீனை நம்ம வந்து நம்ம 3 ஹவர்னா 3 ஹவர் உண்டான சீனை நம்ம ரசிக்க முடியாது. அதுல என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல சோர்வு அடைய வரும்ல, அந்த மாதிரிதான் சில இடத்துல சொதப்ப மாதிரி இருந்துச்சு. இல்ல இருக்கும், அவங்களுக்கும் ஒரு பேர் தானே சொல்றீங்க. ஆனா அவங்களும் ஒரு பேரை கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் குடும்பம். ஏன்னா இப்ப வந்து அரவிந்த் சாமி காட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு மனைவி குழந்தைகளா இருக்காங்க, அது ஒரு இன்னொரு ஊர்ல இருக்காங்க. அதை வந்து காட்டும் போது ஒரு ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு 2-3 சீனை வச்சு அந்த மாதிரி காட்டிதானே கொஞ்சம் போர் அடிக்காம வந்திருக்குன்னு ஒரு எண்ணம். ஏன்னா எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சுன்னா அது படமே கிடையாது. ஏதோ ஒரு சின்ன குறைகள் இருக்கணும். ஆனா வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே குறையாடக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபன்னா கொண்டு போய் நல்லா ஜாலியா போயிடுச்சு, எல்லாமே என்ஜாய் பண்ண மாதிரி. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, வேற ஒண்ணு இல்லை. இடைவேளைக்கு அப்புறமா அந்த ஹீரோயின் எல்லாம் காட்டுறாங்க, அது வரைக்கும் ஹாப்பி சார். ஐயோ சார், படத்துக்கு உயிரே அவர் தான் சார். ஏன்னா வந்து இப்போ ஒரு சீன் ஒருத்தர் அவுட் போறாரு அப்படிங்கும் போது பின்னாடி பேக்ல ஒரு வாய்ஸ் வருது. கண்டிப்பா அவர் வாய்ஸ் இல்லைன்னா படம் வந்து அந்த சீன்லாம் உண்மையே பார்க்கவே முடியாது சார். அவர் வாய்ஸ் தான் சார் உயிர் கொடுக்குது அந்த சீனுக்கு. என்னன்னா ஒரு வந்து அவருன்னா உண்மையா சொல்ற, அவர் சீன் ஏற்படுறத ஒரு பக்கம் மீறி அவர் வாய்ஸே ஒரு வலி ஏற்படுது சார், நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. எல்லாமே அவர் வாய்ஸ் இல்லைனாலும் படத்துக்கு ஒரு சின்ன மைனஸ் தான். படம் உண்மையே நல்ல படம், நல்லா இருந்துச்சு படம். அந்த ஜல்லிக்கட்டு கால விட்டாங்கல்ல, அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பிடிக்காத சீன்னா சடனா சொல்லாம போறாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவரு வேற ஒண்ணும் பெருசா பிடிக்காததுலாம் இல்லை. படம் சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. பிடிச்ச சீனா
பிடிச்ச சீன் வந்து அங்க கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு எமோஷனல் சீன் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது பார்த்த உடனே ஒரு மாதிரி கண் கலங்கவும் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்த சீன்லாம் வந்து சூப்பரா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிடிக்காத சீன் ஒன்றும் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் படம் கொஞ்சம் வரைக்கும் லைட்டா போர் அடிச்சது. ஏன்னா ஒன்றும் புரியல. எடுத்த உடனே கொஞ்சம் எல்லாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக அப்படி பண்ணாங்க ரீசன் வந்து செகண்ட் ஹாஃப்ல சொன்னதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 96 படம் பார்த்தேன். இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. இல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இது வேற ஸ்டோரி, அது வேற ஸ்டோரி. இதுல வந்து நீங்க ரொமான்ஸ்ல எதிர்பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்காது. சோ இது வந்து நானும் 2K தான். பட் 2K எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, பிடிக்காதுன்னு போயிடுவாங்க. சண்டை ரொமான்ஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல படத்துல. இப்படி ஒண்ணும் இல்ல. ஏன்னா இல்லங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபேமிலியோட நீங்க கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்கலாம். மத்தபடி வேற ஃபைட் உங்களுக்கு பிடிக்கும்னா இது வந்து சத்தியமா ஃபைட் ஒண்ணுமே கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு படம். சூப்பரா இருக்கு. அதுவும் அவர் நல்லா அவர் சூப்பரா இருந்துச்சு படம். அவர் பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அதான் விஜய் சேதுபதி இது டிஃப்ரெண்ட் தான். அது என்ன படிச்ச பசங்க திரும்பி ஒன்னா கூடுறது கெட் டுகெதர். இது வந்து ஊர்ல சும்மா திரியிற பசங்க எல்லாம் சேர்றதா இந்த படம். எதுவும் இல்ல. எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாரும் சேர்ந்து விளையாடி பொட்டேட்டோ அந்த முட்டைக்கோசு நல்லா இருந்தது. நான் பழைய கால விளையாடுனதெல்லாம் திரும்பி வருது. மரமா சுத்துறது, மரத்துல ஏறுறதெல்லாம் ஞாபகம். இல்ல வளவல கொலகொல எல்லாம் இல்ல. எனக்கு எல்லாமே பிடிச்சது. நெகட்டிவே கிடையாது, பாசிட்டிவ் ரோல் சூப்பர். எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால படத்தோட டைட்டில் கிளைமேக்ஸ்ல போட்டாங்க, லாஸ்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் தான் சொல்லுவேன். அதுக்கான காரணமும் உள்ள இருக்கு. கார்த்திகாக படம் பார்க்கலாங்க. உண்மையிலே சொல்றேன், கார்த்தி அவர்கள் வேற லெவல் அப்படின்னு சொல்லணும். கடைசி ஹாஃப் அன் அவர் வந்து அரவிந்த் சாமியும் வேற லெவல் பண்ணிருப்பாப்ல. ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க படத்துல. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து உங்களோட தாட் ப்ராசஸே மாத்திரும் படம். இது வந்து ஒரு சில ஏஜ் பீரியடுக்காக தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எப்ப கார்த்தி உள்ள வருவாப்லையோ அதுக்கப்புறம் படம் வேற லெவல்ல இருக்கும். பயங்கர எமோஷனலா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை யாரும் அழாமல்லாம் பார்க்க வாய்ப்பே கிடையாது. எவனா இருந்தாலும் அழுதுட்டு தான் வெளில வருவீங்க. அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, கார்த்தி மாதிரியான ஒரு கதாபாத்திரமா நம்ம இருந்தாலும் சரி, இல்ல நம்ம கூட இருக்க இருந்தாலும் சரி, நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான். நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஒரு கிராமத்தானுக்கும் நகரத்துல இருக்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா காமிச்சிருவாங்க படத்துல. ரொம்ப டச்சிங்கா இருக்கும் படம். நல்லா இருக்கும், நல்ல படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ரெண்டு பேருமே மாஸ் ஹீரோ. கார்த்தி இருக்கட்டும், அரவிந்த் சாமி இருக்கட்டும், ரெண்டு பேரும் காம்பினேஷன் செட் ஆகுதா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ரெண்டு பேரோட காம்போ தான் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இவரு சிட்டியும் இவரு வில்லேஜ் அப்படின்ற மாதிரி வச்சது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அந்த ஒரு காம்போ சூப்பரா இருக்கு. அதாவது எப்படின்னா, ஸ்டோரி ஸ்கிரிப்ட் படி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்த்தியோட இது பீரியட் ஃபுல்லாவே எந்த டைம்ல கரெக்டா இவர் பண்ணா நல்லா இருக்குமோ, அரவிந்த் சாமி ரியாக்ட் பண்ணா இருக்குமோ, அந்த டைம்ல கரெக்டா அரவிந்த் சாமி பண்ணிருப்பாருல. நல்ல ஒரு சூசிங் உண்மையிலேயே. இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு ஒரு கச்சிதமா, இவங்களை தாண்டி வேற யாரும் நடிச்சதா நல்லா இருக்குமான்னு கூட யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கும். படம் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி மைண்ட்ல ஓடிட்டே இருப்பாப்ல. அதுதான் படத்துக்கு வெற்றின்னு சொல்லுவேன். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல படம் உண்மையிலேயே. ஆனா பொறுமையா உட்காந்து பார்க்கணும். பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்காது கண்டிப்பா. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஒரு லேக் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து பொறுமையா பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு வெளில வரும்போது நல்ல படம் பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். இல்ல அரவிந்த் சாமி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல வராப்ல, எப்படி இருக்கு அவர் பார்க்க? இல்ல அவர் வந்து எந்த படம் நடிச்சாலும், அதாவது என்ன மாதிரி ரோல் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வில்லன் ரோல் கொடுக்குறியா, என்ன கொடுத்தாலும் பயங்கரமா பண்ணுவாப்புல. அந்த மாதிரி இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக எழுதப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த ஒரு சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. நல்லா நடிச்சிருந்தாப்புல. அது குறிப்பா வந்து அந்த ஊர்ல இருந்து ஓடி வர ஒரு சீன் இருக்கு ஆக்சுவலா, பஸ் ஏறது. அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா, ரொம்ப டச்சிங்கா இருக்கு. கார்த்தியோட கடைசி படம் ஃபிளாப் ஆச்சு. இந்த படம் கண்டிப்பா சக்சஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கார்த்திக் அரவிந்த் சாமி ரெண்டு பேருக்குமே இது ஒரு கம்பேக். பிரேம்குமாரோட இன்னொரு வருஷன் அப்படின்னு சொல்லலாம். இது 96 மாதிரி ஒன்று பாத்துருப்பீங்க. இது மாதிரி வேற ஒரு மாதிரி ஒரு வருஷன்ல ஒன்று கொடுத்துருப்பாரு. இதே படத்துல நமக்கு 96 வார்டு அங்கங்க வரும் நமக்கு. அதே மாதிரி வசந்த் கோவிந்தா அவரோட மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. அவருக்கே உருத்தான அந்த வயலின் எல்லாம் அங்கங்க வந்துட்டு போகும். நல்லா இருந்துச்சு. 96 படம் வந்து 6 வருஷம் ஆச்சு. நல்லாதான் இருக்கு. இது 6 வருஷம் ஆச்சா இல்ல 7 வருஷம் ஆச்சான்னு தெரியல. இந்த படம் ஓவரால் பார்க்கும்போது இதுக்காக அந்த அவ்வளவு எஃபர்ட் போடணும்னு கிடையாது. ஓவரால் ஒரு படமா பார்த்து வெளில வரும்போது நல்ல படம் தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி தான். படத்து பாடல்கள் சண்டை காட்சிகள் இல்ல. ஆமா, அதுதான் நல்லது. அதுதான் படத்துக்கு பிளஸ் சொல்றேன். ஒரு ஹீரோயின் போர்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராம, ரொம்ப வந்து சாங்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராம, ஃபைட் அதெல்லாம் கொடுக்காம, இந்த கமர்ஷியல் ஐட்டம் எதுவுமே இல்லாம என்ன படத்துக்கு தேவையோ அதை மட்டும் கரெக்டா ப்ராப்பரா கொடுத்து சூப்பரா பண்ணதான் படத்துக்கு சக்சஸ் சொல்லுவேன். சூப்பரா இருந்துச்சு. கரெக்டா ஒரு 2-3 சீன் வருவாங்க. அவங்க வர சீன்ல சூப்பரா பண்ணிருந்தாங்கன்னு சொல்லணும். 2-3 சீன் தான் வருவாங்களா? அவ்வளவுதான், அதுக்கு மேல வர மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் வருவாங்களே. அவங்க செகண்ட் ஹாஃப்ல தான் வருவாங்க. 2-3 சீன் தான் வருவாங்க. நல்லா பண்ணிருந்தாங்க.